மத்திய அரசு வங்கி கணக்கில் 11,000 ரூபாய் அப்படின்றது கொடுக்க போறதா இப்போ ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. இந்த ஸ்கீம் பத்தி நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கு. இந்த 11,000 ரூபாய் அப்படின்றது மத்திய அரசு எப்பத்துல இருந்து கொடுக்க போறாங்க, யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க, இந்த திட்டத்துல எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும், இந்த திட்டத்திற்கான தகுதிகள் என்ன, யாரெல்லாம் இந்த 11,000 ரூபாய் அப்படின்றது விண்ணப்பித்து பெற முடியும், இந்த 11,000 ரூபாய் பெறதுக்கான ஆவணங்கள் என்னென்ன, தேவையான ஆவணங்கள் என்னென்ன, ஸோ இதை பற்றின முழு விவரங்களை இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இந்த 11,000 ரூபாய் எப்படி நம்ம பெறணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 12,000 வங்கி கணக்கில் நேரடியாக மக்களுக்கு கொடுக்க போறதா ஒரு செய்தி வந்து வெளியாயிருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு ரூபாய் 11,000 அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ மத்திய அரசு இந்த 11,000 ரூபாய் எப்படி கொடுப்பாங்க, யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க, என்னென்ன ஆவணங்கள் இதற்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா தாங்க. PMMVY 2.0 மூலமா வழங்கப்படுது. இதுல 2 கட்டமா பணம் வந்து தராங்க. உங்களோட முதல் குழந்தைக்கு அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, மொத்தம் 5,000 ரூபாய் கிடைக்கும். இது 3 தவணைகளா பிரிச்சு தருவாங்க. அது எப்படி அப்படின்னா கர்ப்பத்தை பதிவு செய்யும் போது 1,000 ரூபாய், 6 மாசம் கழிச்சு 2,000 ரூபாய், அதுக்கப்புறமா குழந்தை பிறந்து தடுப்பூசி போட்டதும் 2,000 ரூபாய், இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் மொத்தமா ஒரே தவணையா 6,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஆக மொத்தம் 2 பிரசவத்திற்கும் சேர்த்து நீங்க 11,000 ரூபாய் வரை உதவித்தொகையாக பெற முடியும். ஸோ இதற்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா SC ST பிரிவை சேர்ந்த பெண்கள், முக்கியமா பெண்களுக்கு தான் இந்த 11,000 ரூபாய் அப்படின்றது கிடைக்கும், ஆண்களுக்கு கிடைக்காது. பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டாலும் SC ST பிரிவை சேர்ந்த பெண்களும் இதற்கு வந்து தகுதியானவர்கள் தான். அதுக்கப்புறமா ஈஸ்ரம் கார்டு வைத்துள்ளவர்களும் இதற்கு தகுதியுள்ள நபர்கள் தான். அதுக்கப்புறமா விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 19 வயது நிரம்பியவராகவும் மற்றும் கர்ப்பிணி பெண்ணாகவும் இருக்க வேண்டும். தகுதியுள்ள பெண்கள் கர்ப்பம் தரித்த முதல் வாரங்களில் இருந்தே இந்த PMMVY திட்டத்திற்கு விண்ணப்பித்து நன்மைகளை பெற முடியும். ஒரு பெண் தனது 2வது கர்ப்பத்தின் போது இரட்டை அல்லது 3-4 குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது அதில் 1 அல்லது 2 குழந்தைகள் பெண் குழந்தையாக இருந்தால் PMMVY 2.0 திட்டத்தின் கீழ் 2வது பெண் குழந்தைக்கு உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் விண்ணப்பதாரர் வேலை செய்பவராகவும் கர்ப்பம் காரணமாக ஊதிய இழப்பை சந்திப்பவராகவும் இருக்க வேண்டும். வறுமை கோட்டுக்கு கீழுள்ள அதாவது BPL ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்களும் இதற்கு வந்து தகுதியான நபர்கள் தான். 40% அல்லது அதற்கு மேல் மாற்றுத்திறனாளிகளாக உள்ள பெண்கள், அதுக்கப்புறமா அந்தியோதயா அன்ன யோஜனா அல்லது ஆயுஷ்மான் பாரத் கார்டு வைத்திருப்பவர்கள், அதுக்கப்புறமா 100 நாள் வேலை திட்டத்தில் MGNREGA திட்டம் அட்டை வைத்திருக்கும் பெண்களும் இதற்கு தகுதியான நபர்கள் தான். ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கும் குறைவாக உள்ள குடும்பத்தை சேர்ந்த பெண்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து யாருக்கு கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அல்லது மாநில அரசு ஊழியர்கள்
நிறுவனங்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை பார்க்கும் பெண்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது. இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம் தேவைப்படும், பேங்க் பாஸ்புக் தேவைப்படும், அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் ஓகே தான். தாயின் ஆதார் கார்டு தேவைப்படும், கணவர் ஆதார் தேவையில்லை. அதுக்கப்புறமா எம்சிபி கார்டு வேணும், தாய் சேய் பாதுகாப்பு அட்டை தேவைப்படும். அதுக்கப்புறமா குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் கேட்பாங்க, தகுதி சான்றிதழ் தேவைப்படும். ரேஷன் கார்டு அல்லது ஈஸ்ரம் கார்டு இருந்தா கூட ஓகே தான். இதுக்கு விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்லைன் வழியா நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அங்கன்வாடி மையத்துக்கு போயிட்டு ஃபார்ம் 1A வாங்கி பூர்த்தி செஞ்சு கொடுக்கலாம். அங்கே அவங்க எல்லா விவரத்தையும் கேட்டு வாங்கிப்பாங்க. இதே நீங்க ஆன்லைன் முறையா அப்ளை பண்றீங்க அப்படின்னா, நீங்களே சொந்தமா அப்ளை பண்ண நினைச்சா, வீட்டில் இருந்தே அப்ளை பண்ண நினைச்சா, கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட்டான PMMVY ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து உங்கள் பெயர் மற்றும் ஊர் விவரங்களை எல்லாம் சரியாக டைப் பண்ணுங்க. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள லாகின் ஆனதும் டேட்டா என்ட்ரி ஆப்ஷனில் பெனிஃபிஷியரி ரெஜிஸ்ட்ரேஷன் போய் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் மற்றும் பேங்க் டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணணும். ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியாக ஒரு முறை எல்லாமே செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்தா பணம் கிடைக்குமா அப்படின்னு. அரசாங்க விதிமுறைப்படி எம்சிபி கார்டு அப்டேட் பண்ணுற அதிகாரம் அரசு மருத்துவமனைக்கு தான் இருக்குது. ஆனால் அரசு மருத்துவர் அல்லது சுகாதார அதிகாரி முறையாக சான்றிதழ் கொடுத்தா தனியார் மருத்துவமனையில் பிரசவம் பார்த்த பெண்களும் இந்த 2.0 திட்டத்தில் பயன்பெறலாம்.